கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போ தியானிக்க வேண்டிய வசனம், எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய முதலாம் வார்த்தை மன்னிப்பு. லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலாக பேசியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். எப்படி இதுக்கு முன்னாடி இந்த வசனம் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா, ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த வசனத்துல மையப்பகுதியில பாத்தீங்கன்னா தெரியும், அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷனா ஆண்டவர் வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவரை பார்த்து நிந்திப்பாங்க, அப்புறம் வந்து அவங்கள துன்பப்படுத்தினவங்க பக்கத்துலேயே நிற்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக வேண்டி கொண்டு அவங்கள வந்து மனதார மன்னிக்கிறார். ஆனாலும் ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், எப்படி அப்படின்னா, அவர் இந்த இடத்துல தான் அவங்களுக்காக வேண்டி கொண்டாருன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஆண்டவர் தான் பிதாவின் இடத்துல நிறைய இடத்துல வேண்டிக்கிட்டாரு, அது இந்த இடம் தான் உங்களால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் அந்த வசனத்திலே இருக்குது. லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம். இந்த வசனத்தோட ஸ்டார்டிங்கில் பாருங்கள், அப்பொழுது இயேசு அப்படின்னு இருக்கும். அப்பொழுது இயேசு அப்படின்னா என்ன? அந்த நேரத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு ரிப்ளை தான் அந்த வசனம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, லூக்கா 23 அதிகாரம் 33 வசனம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அதாவது என்னன்னா, ஆண்டவர் மைய பகுதியில் இருக்காரு, அவங்களுக்கு லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று 2 குற்றவாளிகளை கொண்டு வந்து அறையிறாங்க. அதுக்கு ரிப்ளை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏசாயா 53:12 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, இது வார்த்தை, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம். இதுல ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்கு, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அப்படின்னு இருக்கும். முதல்ல ஆண்டவர் போகிற ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க, இவரும் அக்கிரமக்காரர்கள் ஒருவர் தான் போல அப்படின்னு தானே நினைச்சிட்டு போவாங்க. வேத வாக்கியம் நிறைவேறிடுச்சு. 2வது வேத வாக்கியம் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அக்கிரமக்காரருக்கு வேண்டி கொண்டது நிமித்தம் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அக்கிரமக்காரரா, அடுத்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொள்றாரு. ஆக மொத்தம் எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக தான் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வசனம் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து மன்னிப்பு அப்படின்றது இந்த காலத்துல ரொம்ப ஒரு ஈஸியான ஒன்றா மாறிடுச்சு. இப்போ வந்து நானே தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன், ஐ எம் வெரி சாரி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் வந்து மற்றவங்கள்ட்ட நான் எப்படி சொல்லணும், இப்படி நான் யாருமே இப்படி சொல்ல மாட்டேன். என்னன்னா, நான் அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலுமே கூட அது இங்கேருந்து வருமே தவிர இங்கேருந்து வராது. அதாவது என்னன்னா, உள்ளத்தோட ஆழத்துல இருந்து யாரும் அந்த அளவு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து உள்ளத்தோட ஆழத்துல இருந்து பிதாட்ட வேண்டி அவங்களெல்லாம் மன்னிக்கிறார் அப்படின்றத உணர முடியும். இது 1வது விஷயம். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பா வந்து தான் என்ன போதிச்சாரோ அதை தான் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவார். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யறாரோ அதை தான் அவர் வந்து போதிப்பார். இதுக்கு வந்து வசனம் மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தோட கடைசி 2 வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா தெரியும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கும். ஏசப்பாவை அவங்க சிலுவையில் அடிச்சிருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன சொன்னாரோ அதான் செய்வார். என்ன அப்படின்னா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், அவங்கள வந்து வேண்டிக் கொள்வார். என்ன அப்படின்னா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவங்களும் என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார். அவர் என்ன போதிச்சாரோ அதை தான் அவருடைய கடைசி மரண பரியந்தமும் அவர் அதை தான் ஃபாலோ பண்றாரு அப்படின்றத இதுல இருந்து நம்மளால பார்க்க முடியும். 3வது, ஏசப்பா வந்து இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணுவார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறியலை அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அறிஞ்சு அவரை சிலுவையில் அடிச்சாங்களா, அறியாம அவரை சிலுவையில் அடிச்சாங்க, அது வேற விஷயம். அதாவது இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா சிலுவையில் இருக்காரு. அவரை நிந்திச்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவரை இவன் வந்து தன்னைத்தான் மற்றவங்களை ரசித்தான் தன்னைத்தானே ரசித்து கொள்ள திராணி இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவங்களுக்காக பிதாட்ட பரிந்து பேசுவார்.
அதே போலதான் ஸ்தேவான் வந்து சேவானை வந்து மற்றவங்க கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க. அவர் அப்ப என்ன சொல்லுவாரு, பிதாவே இவர்கள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாது. அந்த இடத்துல வந்து 2 பேருமே பரிந்து பேசுற ஒருவராக காணப்படுறாங்க. பிதாவிட்ட ஜனங்களோட பாவத்தை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்களிடம் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்கள் கைகளினாலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து கொன்றீர்கள், ஆனாலும் நீங்கள் அறியாமல் செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அதாவது என்னன்னா, அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஜனங்கள் அறியாம தான் அவரை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அவர் வந்து அறிஞ்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலை. இதெல்லாம் நம்ம எதை காமிக்குது அப்படின்னா, மற்றவங்க தப்பு செய்யும் போது என்னோட மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே அவங்க வந்து அறியாம பாவம் செய்யறாங்க அப்படின்னு. இதே நான் தப்பு செய்யும் போது எனக்கு எப்படி இருக்கணும், ஆண்டவரே நான் வந்து தெரியாம தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, தெரியாமலே செஞ்சிருந்தாலும் கூட ஆண்டவரோட சமூகத்துல போயிட்டு ஆண்டவரே நான் துணிகரமா பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை தான் இடணுமே தவிர இது பண்ணக்கூடாது. இப்போ என்ன சொல்றது, இப்போ வந்து என்னன்னா, இப்போ மற்றவங்க பாவம் செய்யறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், இந்த மாதிரி இவ்வளவுதான் செஞ்சிருப்பாங்க, ஆனா அவன் உடனே பாவி, அவன் வந்து ஆயக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டி அவங்களோட பட்டத்தை சுட்டிடுவாங்க. ஆனா இதே நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எப்படி ஏத்துக்குவாரு? எப்படி ஏத்துக்க மாட்டார். அதனால மன்னிக்கிற இருதயத்தோட இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போகணும்னு சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் லார்ட். நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வார்த்தையான இன்று நீ என்னோடு கூட மரித்தால் பரதீசில் இருப்பாய் என்ற வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து இதுக்கு நமக்கு உதவி செய்யணும். இயேசு சிலுவையில் தொங்கிய போது 2 கள்ளர்கள் அவரோடு கூட அடிக்கப்பட்டார்கள். சிலுவையில் இது பண்ணாங்க. அவரில் ஒருத்தருக்கு வந்து ஏசப்பா வந்து சொல்றாரு, நீங்க இன்னைக்கு என்னோடு கூட மரித்தீர்னா பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏசப்பா வந்து எப்பவுமே நம்ம கூட வந்து உறவாடணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது எப்பவும் நம்ம கூட அவங்க வந்து பேசிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம தான் அந்த சத்தத்தை கேட்கறது கிடையாது. நமக்கு தோணும் இங்கே போகக்கூடாது, இங்கே இதை செய்யக்கூடாதுன்னு தோணும். இருந்தாலும் நம்ம அதை மீறி நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம வந்து செய்வோம். செஞ்சு கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு தோல்வி தான் கிடைக்குமே தவிர வெற்றி கிடைச்சதா இது வரைக்கும் கிடையவே கிடையாது. நம்ம கூட ஒரு சில சமயம் நம்ம சொல்லுவாங்க, சிஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சரி இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம், இது தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்லுவோம், இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படிமோ. அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு நம்ம யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு அது தெரியும், அது கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். அவங்களும் நம்மளை பார்த்துட்டு சரி நம்ம சொன்னோம் செஞ்சிருப்பா அப்படின்னு அவங்களும் நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா ஒவ்வொரு டைமும் நம்மளோட உறவாடுறதுக்காக அவங்க எனி டைம் எந்த நேரமும் அவர் வந்து உறங்காமலும் ஒவ்வொரு நேரமும் நம்ம கூடயே நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் முத படைச்சிட்டு அவங்க கூட உறவாடிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண சின்ன தப்புனால அவங்க தான் ஆண்டவரை விட்டு விலகிட்டாங்களே தவிர ஆண்டவர் அவங்கள விட்டு விலகலை. அப்புறம் ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கூடையும் பேச ஆசைப்பட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்றது மூலியமா பேசினாரு. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் மூலியமா பேசினாரு. அதுக்கப்புறம் மோசையின் காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி பலிகளை செலுத்தி அவர்கள் கூட அது கூட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம கூட தீர்க்கதரிசிகள் இப்பவும் நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்டர்ஸ் மூலியமா நமக்கு வேண்டியவங்க மூலியமா நம்ம ஜெபம் பண்ணும் போதும் கர்த்தர் பேசுறாரு. அதை ஆனா நம்ம தான் அசட்டை பண்ணிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம மாறி மாறி போயிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம அவரோட கிட்டி சேர்றதுக்கு நம்ம வந்து அவருடைய சத்தத்தை எனி டைம் நம்ம கேட்கறவங்களா இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இயேசுவை வந்து ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனா அந்த எந்த சூழ்நிலையிலையும் இப்ப நம்ம வந்து யாராவது வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றோம்னா அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நாங்க ஒரு 3 மணிக்கு வெளியில போறோமே, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா அப்படி கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா, வானம் எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு? பூமி ஒரு சின்ன ஒரு இங்க அவருக்கு பாதப்படி இருக்கு அப்படின்னா அவரோட வீடு எவ்வளவு பெருசு இருக்கும். அநேக வாசஸ்தலங்கள் அப்படின்னா நம்ம அங்க போறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்காரு. அங்க வந்து நமக்கு எதுவுமே கிடையாது, அழுகை கிடையாது, கண்ணீர் கிடையாது, மற்றவங்க கிட்ட நம்ம வந்து பேசணும், அவங்க நம்மளை இது நிந்திச்சிருவாங்க அப்படிங்கிறது கிடையாது, பஞ்சம் கிடையாது, ஒருத்தருங்களை பத்தி ஒருத்தங்களை பயப்பட வேண்டியது இல்லை, ஒரே கிளைமேட்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன நினைப்போம், இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் போதே இப்ப எல்லாருக்கும் ஒரு பக்கம் இருக்கிறவங்களுக்கு வேர்க்கும், ஒரு பக்கம் இருக்கிறவங்களுக்கு காத்து வரும், ஒரு பக்கம் இருக்கிறவங்களுக்கு வராது. அங்க அப்படி கிடையாது. எனி டைம் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பார் ஏசப்பா.
அப்ப அவர் வந்து பாதம் வந்து தான் பூமிப்படி அப்படின்னா வானம் வந்து சிங்காசனம், வானத்துல உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு மேல அவர் எவ்வளவு ஹைட்ல இருப்பார். இதுவரைக்கும் நிர்ணயிக்கப்படாத ஒண்ணு, பல பில்லியன் கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இன்ன வரைக்கும் நிர்ணயிக்கப்படக்கூடிய இல்லாத ஒண்ணு. அது வந்து நம்ம வந்து அப்ப அவர் வந்து நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாரு அப்படின்னா அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. அப்ப நமக்கு அப்படி ஒரு வாசஸ்தலம் வேணும்னா நம்ம கர்த்தரை கிட்டி சேரணும். கிட்டி சேராம நம்ம இஷ்டத்துக்கே இருந்துட்டு நம்ம வயசப்பான்னு கடைசி நேரத்துல அந்த கல்லணை போல நம்ம வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா அவன் வந்து ஏசப்பா அறியறதுக்கு அதுதான் சான்ஸ், நமக்கு அது கிடையாது. நமக்கு எனி டைம் சான்ஸ். அதாவது சங்கீதத்துல சொல்லியிருப்பாங்க, மனிதனுடைய வாழ்க்கை புல்லை போலவும் பூவை போலவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற புல் நாளைக்கு இல்லாம இருக்கலாம். பூ காலையில பூத்து அன்னைக்கே வாடிடும். கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 hours தான், அதுக்கப்புறம் அது போயிடும். ஆனா நம்ம அந்த மாதிரி இல்லாம கர்த்தரோட எனி டைம் இருந்தனா மட்டும்தான் அவரை கிட்டி சேர முடியும். அதே போல ஏற்கனவே நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருப்போம். இருந்தாலும் கர்த்தருடைய ஒவ்வொரு நேரமும் பாத்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு தெரியும், அவர்கிட்ட வந்து நம்ம வந்து நாங்க எல்லா டைமும் வந்து எனக்கு ஏசப்பா தெரியும்னு சொல்லுவோம். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்க வீட்டு பக்கத்து சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அவர் சர்ச்சுக்கு போவார் அப்படின்னு. மற்ற நாள்ல நான் கிளம்பி போகும்போது எங்க போறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்களும் கேட்க மாட்டாங்க, நானும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கேட்டாங்க, என்ன சர்ச்சுக்கு போறீங்களா அப்படிம்பாங்க. சர்ச்சுக்கு போறீங்களான்னா இத்தனை நாள் இப்படி சுத்திட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு போறானேன்னு அவங்க அந்த நேரத்துல தான் கேட்பாங்க, நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், காலையில கிளம்பி வந்துருவோம். சர்ச்சுக்கு வந்து எல்லாரையும் பார்த்து பிடிச்சவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லுவோம். பிடிக்கலன்னா நம்ம பாட்டுக்கு அந்த பக்கமா திரும்பிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அது நம்ம அஷ்வல். ஆனா எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, வேலைக்கு போவேன். அங்கே போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊருக்கு வேலைக்கு போவேன். அங்கே பாத்தீங்கன்னா எங்களோட பேசுறவங்க கிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, வீட்டுல நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். கேட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லுவேன், கடைசியில சரிங்க நான் எங்க சாமி கும்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்பா அவங்க சொல்லுவாங்க, அப்பா அப்படியாப்பா இந்த விஷயம்லாம் இருக்கு. நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்றது அடிக்கடி என்னன்னா, எங்க வீட்டுல குடிக்கிறாங்க, உடம்பு சரியில்லை, பண கஷ்டம், கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறோம், இப்படிதான் சொல்லுவாங்க. நான் போறப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ரெகுலரா போறதுனால ஒவ்வொருகிட்டையும் திரும்ப, அக்கா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களே, அண்ணே நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களே, பரவாயில்லையா, உங்க பையனுக்கு நல்லா இருக்கா, உங்களுடைய வீட்டுல இந்த மாதிரி ஒரு கஷ்டம் சொன்னீங்களேன்ட்டு மறக்காம அதை என்ன பண்ணுவேன், திரும்பி அவங்க கிட்ட கேட்டுட்டே வருவேன். அதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 தடவை 3 தடவை கேட்ட உடனே அவங்களே வந்து, தம்பி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்பேன், நான் ஜெபம் பண்றேன்னு எனக்கும் தெரியாது. கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன், ஏசப்பா அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லலை, உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காங்க, நீங்க தான் அதை நடப்பிக்கணும், உங்க நாம மகிமைப்படணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுவேன். வண்டியில வரும்போது டைம் கிடைக்கும் போது நான் ஜெபம் பண்ணிட்டே வருவேன். அப்படி நம்ம வந்து கர்த்தரை நாமத்தை அறிந்து அதை மற்றவங்களிடத்துல நம்ம தைரியமா சொல்ல முடியலனாலும் அவருடைய ராஜ்யத்துல கண்டிப்பா கிட்டி சேர முடியாது. நமக்கு தெரிந்த ஏசப்பாவை அட்லீஸ்ட் நமக்கு சும்மா அவங்க கிட்ட போய் அந்த சுவிசேஷமா சொல்லலைனாலும், உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேங்க, நாங்க வந்து நீங்க உங்களோட பிரச்சனைகளுக்காக நான் வேண்டிக்கிறேங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போகும்போது, உங்க பிள்ளை நல்லா இருக்கா, உங்க பிள்ளைக்காக வேண்டிக்கிறேங்க, பரீட்சை நல்லா எழுதுறாங்களா, அந்த பரீட்சைக்காக நான் வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடாம நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க கிட்ட அவங்கள பார்க்கும்போது, என்னங்க நீங்க பையன் நல்லா படிச்சா அப்படியே நாங்க ப்ரேயர் பண்ணமே, அந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னம்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய ராஜ்யத்துல நம்ம கிட்டி சேர ஒரு வாய்ப்பா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் சிலுவையில் மொழிந்த 3ஆம் வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இதில் பாசோன்றதை தவிர இயேசுவுக்கு அவங்க தாய் மேல இருந்த பராமரிப்பு, பொறுப்பு, அரவணைப்பு, இன்னும் தாயை கனம் பண்றது எல்லாமே நமக்கு தெரியுது. சிலுவை நடியில யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இயேசுவின் தாயார் இருக்காங்க, அவருடைய தாயாருடைய சகோதரி கிளையோப்பா மரியாள், மகதலேனா மரியாள், யோவான் நிக்கிறாங்க. 12 சீஷர்கள் இருந்தா கூட எல்லாம் பயந்துட்டு ஓடிட்டாங்க. அங்க நின்னது யோவான் மட்டும்தான். இயேசு ரத்தம் சொட்ட சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. 2 வார்த்தையை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 3ஆவதா இந்த வார்த்தையை பேசுறார். தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு அப்படின்னு சொல்லும் போது, அவ்வளோ ஒரு கொடூரத்துல நம்ம ஒரு ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருந்தோம்னா பக்கத்துல யார் இருக்காலாம் பார்க்க மாட்டோம். நம்ம வேதனை தான்
நமக்கு பெருசா தெரியுமோ ஒழிய அங்க யார் நிக்கிறா இங்க யார் நிக்கிறான்னு நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட நின்ற போதும் தமக்கு எதிரே இருந்த தன் தாயையும் தனக்கு அன்பான சீஷரையும் கண்டு, அப்படி ஒரு வார்த்தை பாருங்க, கண்டு பாக்குறாரு. அப்ப எவ்வளோ கஷ்டம் அவர் அனுபவிச்சாலும் நம்மளை பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய துயரம், கஷ்டம், துன்பம், வேதனை எல்லாத்தையும் காண்கிற தேவன் அவர். தாங்கொன்னா வேதனையில தொங்கிட்டு இருக்கும் போது அதை கூட அவர் பொருள்படுத்தல. ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு. வேதத்துல ஒரு இடத்துல கூட ஏசாமி அவரு அம்மாவை அம்மா தாயே அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி ஒண்ணுமே இல்ல. ரெண்டே இடத்துல தான், ஒண்ணு காணா ஒரு கல்யாணத்துல ஸ்திரீயேன்னு கூப்பிடுறாரு, இங்கேயும் கூப்பிடுறாரு. அதே மாதிரி எந்த இடத்துல ஏசாமி போறப்ப எங்க அம்மா இது அப்படின்னு சொல்லி தாயை முன்னிலைப்படுத்தினதா வேதத்துல ஒரு இடத்துலயுமே இல்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது இது எங்க அம்மா, இது எங்க அப்பா, இது என் தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்ல. வேதத்தில் ஒரு இடத்துல கூட ஏசாமி தன்னுடைய அம்மாவை முன்னிலைப்படுத்தி இதான் எங்க அம்மா, இது என் தாய் அம்மா அப்படின்னு சொல்லி அவர் அழைத்ததாக எதுவுமே இல்லை. காணா ஒரு கல்யாணத்துல கூட என்ன சொல்ற, ஸ்திரீயே அப்படின்றாரு. அப்ப அவர் ஏசாமி என்ன சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்னன்றாரு. இதே நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், தம்பி இதை செய்ப்பான்னு, அத்தனை பேர் இருக்கும்போது ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஒண்ணு என்ன செய்வோம், ஒன்னு அழுவோம், ஐயோ என் பிள்ளை இப்படி என்ன சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அழுவோம். இல்லைன்னா போய் சண்டை போடுவோம், இல்லைன்னா வாழ்வான்னு என்ன செய்வோம், கத்துவோம். எதுவுமே இல்ல. மரியாள் ஏன்னா இவரு தேவனுடைய குமாரன், எனக்கு மகனா பிறந்திருந்தா கூட இவர் பிதாவினால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்தவரு. இவர்கிட்ட நான் போய் என்ன செய்ய முடியாது, உரிமை கொண்டாட முடியாதுன்னு மரியாளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க அலட்டிக்கவே இல்லை. ஏன்பா அப்படி சொல்ற, உனக்கு எனக்கு என்னன்னு ஏன் சொல்ற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவங்க என்ன செய்யல, கேட்கல, அமைதியா தான் இருந்தாங்க. அவரு என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்ற வரைக்கும் அவங்க பேசாம தான் இருந்தாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம், அலட்டி கிளட்டி என்ன பிரச்சனை பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்போம். ஆனா மரியாள் எதுவுமே என்ன செய்யல. அப்ப உறவுகளுக்கு ஒரு வேலை இடம் கொடுத்தா பிதாவின் சித்தத்தை செய்யறதுல இருந்து வழுவி விடுவேணும் அப்படின்னு நினைச்சு கூட ஏசாமி என்ன செஞ்சிருக்கலாம், ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். அப்புறம் தனக்கு அன்பான சீஷன், அன்பான சீசன்னா நம்ம யார ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் சில பொறுப்புகளை கொடுப்போம். இப்ப வீட்டுக்கே வெளியில எங்கேயாவது போறோம், கொஞ்சம் வீட்டை பாத்துக்குங்க, நம்ம யார நேசிக்கிறோமோ, நான் இல்ல வெளியில என் பையனை பாத்துக்குங்க, இதை செய்யுங்க, நமக்கு அன்பா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொல்லுவோம். அதனாலதான் ஏசாமி என்ன செய்யறாரு, தமக்கு அன்பான சீஷனை நோக்கி எங்க அம்மாவை நீங்க பாத்துக்குங்க, ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 12 சீஷர் இருந்தாலும் ஒரு ஒருத்தர் தான் என்ன பண்ணாரு, அருகில் நின்றார். அந்நேரம் முதல் சொன்ன உடனே நாளைக்கு பாத்துக்கிறேன் நாளன்னைக்கு பாத்துக்கிறேன் கீழ்ப்படிதல பாருங்க. அந்நேரம் எப்ப சொல்லி இப்படி முடிச்சாரோ அந்நேரம் முதல் மரியாளை அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு அவர் இது பண்ணார். இயேசுவோட 4 சகோதரர் இருந்திருக்காங்க, சகோதரிகளும் இருந்திருக்காங்க. சகோதரிகள் போது இப்ப ஒண்ணுக்கு மேல இருந்திருக்காங்க. அப்ப ஏன் அவர் தம்பி தங்கச்சி யாரையாவது ஒரு கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க பாத்துக்க நீ பாத்துக்கன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல, தனக்கு அன்பான சீஷனை நோக்கிதான் என்ன செய்யறாரு, எங்க அம்மாவை பாத்துங்க ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோவான் கல்வாரி காட்சியை லைவா பார்த்தவரு. அதனால்தான் அந்த யோவான் அந்த அதிகாரத்தெல்லாம் எழுதியிருக்காரு. லைவா என்ன நடந்துச்சோ அதை பார்த்ததுனால அவர் அதை அப்படியே என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்காரு. மரியாள் ஏசாமி ஆலயத்துக்கு தூக்கிட்டு போறப்ப 8 நாள் குழந்தையா இருக்கும்போது சிமியோன் சொல்றாரு, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும்னு. அப்ப மரியாளுக்கு மனசுக்குள்ள அதெல்லாம் இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி சொன்னாங்களே அப்ப நம்ம மகன் இந்த கஷ்டத்திற்கெல்லாம் உட்படுவாருன்னு சொல்லி. அப்ப ஒரு மகனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், அழுவோம், கத்துவோம், பெறலுவோம், ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒரு விபத்தே நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும், நம்ம என்னென்னலாம் நம்மளுடைய துக்கம் அப்படியே கரையிற வரைக்கும் என்னெல்லாம் செய்யணுமோ செய்வோம். ஆனா மரியாள் என்ன செஞ்சாங்க, அமைதியா அந்த சிலுவையின் அடியில நின்னுகிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்களே ஒழிய அவங்க வேற அரட்டல. ஏன்னா இது தேவனுடைய சித்தம் என்பதை அவங்க உணர்ந்திருந்தாங்க. அப்ப இயேசுவோட முகத்தை பார்த்து கண்ணீரோட நிக்கிறாங்க. அப்ப இயேசுவுடன் யோவான் இயேசுவுடன் உடன் இருக்கவில்லை, உறவில் இருந்தார். இதான் இந்த இன்னைக்கு செய்தி. நம்ம உடன் நமக்கு பிரச்சனை வரும்போது 100 பேர் உடன் இருப்பாங்க. ஆனா உறவில் இருக்கிறவங்க தான். ஆனா உறவில் இருந்ததுனால்தான் ஏசாமி அவரை கூப்பிட்டு நீ எங்க அம்மாவை பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளும் என்ன செய்யணும், இயேசுடன் உடன் இருக்கிறது பெருசு இல்ல. உடன் எல்லாம் இருந்த பாருங்க, சபையில அத்தனை பேர் இருக்கோம், எல்லாம் உடன் இருக்கும். ஆனா இயேசுவோடு எப்பயும் நாம் உறவில் இருக்க வேண்டும்.
அப்ப மரிக்கும் வரை யோவான் வந்து அவங்க மரியாதை அவரோட வச்சிருந்தாரு. அவர் வந்து எருசலேமிலும் எபேசு சபையிலும் தான் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தப்ப மரியாதை பார்த்து கடைசி வரைக்கும் இருந்தாரு. அவரு 5 புஸ்தகத்தை வேதாகமத்துல எழுதியிருக்காரு. அதுல வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப சிறப்பு பாருங்க. அதுல கடைசி காலத்துல என்ன நடக்கும், ஏது நடக்கும் எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்காரு. அப்ப யோவான் வந்து கடைசி நாள்ல வந்து 12 சீஷர்கள்ல 11 சீஷர்கள் இரத்த சாட்சியா மரிச்சிருக்காங்க. யோவான் மட்டும்தான் பூரண வயதுல இயற்கை மரணம் அடைந்த ஒருத்தர். யோவான் மட்டும்தான். இப்ப இந்த நாள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய அந்த லென்த் டேஸ்ல, அதுவும் பெரிய வெள்ளிக்கிழமையில நிறைய 7 வார்த்தையை பத்தி பேசி 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 எவ்வளவு கேட்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது அதுல ஒரு புது புது கருத்துக்கள். எத்தனை சின்ன குழந்தையா இருந்து இப்போ எத்தனை வயசா இருக்குன்னா இத்தனை வயசு வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். ஒருவேளை எனக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் ஒன்றும் புரியலன்னா கூட 11வது வயசுலேருந்து 7 வார்த்தைன்னு கேட்டாலும் ஒவ்வொரு தரையும் அந்த வசனம் 7 வார்த்தைகளை கேட்கும்போது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு புதியது நமக்கு அதை உணர்த்துது. அப்ப அந்த ஒவ்வொரு வார்த்தையை நம்ம கேட்கும் போதும் அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே அபியாசிக்க வேண்டும். அப்ப இந்த நாளிலே இந்த 3ஆம் வார்த்தை நமக்கு சொல்றது, யோவான் இயேசுவோடு உடன் இருக்கவில்லை, உறவில் இருந்தார். நாமும் கர்த்தரோடு இயேசுவோடு உறவில் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்கு நம்முடைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். கர்த்தர் தாமே கொடுக்கிற வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 4ஆம் வார்த்தை மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்துவோட நிலைமையை பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா, சொந்த ஜனத்தாராலே கனவீனப்படுத்தப்பட்ட நிலைமை, நிந்தைகள், அவமானங்கள், சவுக்கடிகள், இது எல்லாம் மத்தியில ஜனங்கள் தன்னிடத்துல இருந்து ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்களே சிலுவையில் அறையும் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தம் வேற. இவ்வளத்தையும் கேட்டுட்டு கூட அவர் அந்த நிலைமையில கூட அந்த வார்த்தையை சொல்லல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ சிலுவையில் அரைஞ்சு அவர் தொங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில அந்த வார்த்தையை சொல்லதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பாவம் எதுக்கு அவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சுச்சுன்னா, தேவனுடைய பிரசன்னம் அந்த நேரத்துல அவருக்கு மறைக்கப்பட்ட நிலைமையில அவர் காணப்பட்டதுனால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். இப்ப ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல எடுத்துக்கோமே, ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷன் வந்து குடிகாரனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடியின் மித்தா அந்த குடும்பமே கஷ்டப்படும். அப்படிதானே? டெய்லி ஒரு நிந்த, அவமானம், வெக்கம், அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் அவருடைய குடியின் மித்த கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ ஒரு குடியோட கோரத்தை நம்மளால தாங்க முடியல. உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷங்களுடைய பாவத்தையும் ஒரே நேரத்துல ஒரு மனுஷனா நமக்காண்டி பிறந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமக்கிற வேலையில என்ன நடக்குன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கிறாரு. அந்த நேரத்துலதான் அவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையினால, போராட்டங்கள்னால, என் தேவனே ஏன்ப்பா என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி மனுஷர்கிட்ட ஓடி புலம்பிக்கிட்டு இருக்கமா? நம்முடைய புலம்பல் யாரை நோக்கி இருக்கு? பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாதவர் நமக்காக பாவமாகி சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய விண்ணப்பம் யாரை நோக்கி இருந்துச்சு? தேவனை நோக்கி தான் இருந்துச்சு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நம்மளுடைய விண்ணப்பம், நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு போராட்டம் வருதுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? எதிர்த்த வீட்டுல யார் இருக்கா போய் சொல்றதுக்கு? இங்க ஒரு பிரச்சனைனா போய் நம்ம வீட்டுல உள்ள விஷயங்களை வெளியே போய் என்ன செய்யணும்? சொன்னாதான் நம்ம இருதயத்துல உள்ள வேதனை எல்லாம் ஆடுற மாதிரி. அப்படிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே? அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம யாருடைய சமூகத்தை நோக்கி ஓடி விண்ணப்பம் பண்ணணும்? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அப்பதான் சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப எதிர்த்த வீட்டுல உள்ளவன்ட்ட போய் சொன்னா என்ன, 2 நாளைக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். 3வது நாள் பார்த்தா அவன் தான் நமக்கு எதிரியா என்ன செய்வான்? நின்னுக்கிட்டு இருப்பான். இப்படிதான் நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்களோட மனுஷங்க ஓடிட்டு இருக்காங்க. தேவனுடைய சமூகத்தை நாடும் போது நமக்குள்ள எல்லா பிரச்சனைகளும், வேதனைகளும், போராட்டங்களும் மறக்கப்படும், மன்னிக்கப்படும். இந்த வேளையில கூட ஏசாயா 59:2 தேவன் வார்த்தை இப்படியா சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறதுன்னு. அக்கிரமம்னா என்னங்க? அக்கிரமங்கிற வார்த்தை சொல்லும் போது ரொம்ப கொடூரமா தெரியுதுல்ல? அக்கிரமம். ஆனா பாவங்கிற வார்த்தை கூட சாஃப்டா தெரியற மாதிரி இருக்கு. அக்கிரமங்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனா அக்கிரமங்கிறது என்ன? ஏற்கனவே சிஸ்டர் ஒரு தடவை பிரேயர்ல சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள விளக்கம் கூட, கிரமத்துக்கு எதிரானதான் அக்கிரமமா. கிரமம்னா என்னது? ஒழுங்கா செய்யறது. ஒரு காரியத்தை
ஒழுங்கு இல்லாம பண்றேன்னு வைங்களேன், ஏதோ நம்ம சர்ச்சுக்கு வர காரியமா இருக்கட்டும், நம்மளுடைய வேலை காரியமா இருக்கட்டும், பிள்ளைங்களை பராமரிக்கிற காரியமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒழுங்கு தவறி செஞ்சா, சாப்பிட்டையா சாப்பிடல, சரி அப்பா மதியம் சேர்த்து சாப்பிட்டுக்குவா, இருக்கிறத சாப்பிடு, இருக்கிற ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடு. ஸோ பிள்ளைங்களை அப்படி கவனிக்காம போனா கூட அது ஒரு ஒழுங்கின்மை. கர்த்தருடைய சமூகத்துல நான் வாசிக்கல, நான் இது வரைக்கும் என்ன நினைச்சேன்னா, அக்கிரமம்னா பயங்கரமா ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருக்கணும், அதுதான் அக்கிரமம் போல. இல்ல சின்னதா இந்த மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அக்கிரமம். அப்ப சிலுவையில நம்ம எத்தனை முறை ஏசப்பாவை அடிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கோம்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அப்ப அந்த அக்கிரமங்கள் தான் நம்மளுடைய அக்கிரமம். பாவமே அறியாதவர் அந்த அக்கிரமத்தினால என்ன செஞ்சுட்டாரு, சிலுவையில நம்மளுடைய அக்கிரமத்தினால் சிலுவையில அறையப்பட்டாரு, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தாரு. இந்த பிரசன்னத்தை இழந்த நிலைமை ரொம்ப நேரம் நீடிச்சுச்சா? இல்லவே இல்லைங்க. அடுத்து ஒரு சில வசனங்களே பாருங்களேன். லூக்கா 23:46 இப்படியா சொல்லப்படுது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அடுத்து அவருடைய ஆவியை எங்க ஒப்படைச்சதான் வார்த்தை சொல்லுது, அவருடைய கரத்துல தான் ஒப்படைச்சதா சொல்லுது. அப்போ நம்மளுடைய மறைக்கப்பட்ட நிலைமை, நம்மளுடைய தேவனை விட்டு தேவன் என்னை மறந்துட்டாருன்னு சொல்லி எங்கெல்லாமோ கண்ணீர் வடிச்சுட்டு அலையிறமா? இல்லவே இல்லை. நம்முடைய பாவம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய அக்கிரமம் தான் அதுக்கெல்லாம் காரணம். சோ எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் மத்தவங்கிட்ட போய் கன்வே பண்றதை விட்டுருங்க. ஜீவனுள்ள வார்த்தை இங்க இருக்குங்க, இதை தேடுங்க. இந்த வார்த்தையில தேவன் நம்ம இடத்துல பேசுவாரு. அவர் சமூகத்துல கண்ணீர் வடிக்கணுமா? மனுஷங்க முன்னாடி கண்ணீர் வடிச்சிடவே கூடாதுங்க. மனுஷன் எல்லாம் விழுந்து போகக்கூடியவன் தான். தேவனுடைய சமூகத்துல அறைய பூட்டிக்கிட்டு கண்ணீர் விட்டனா கட்டாயம் அதுக்குள்ள பதில் கட்டாயம் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீது பாருங்களேன், பத்சேபாளோட காரியத்துல தப்பு பண்ணிட்டாரு. ஆனா தப்பு பண்ண பிறகு அதை மறைச்சி ராஜாவா இருக்கக்கூடியவர் டெய்லி அவர் எவ்வளவு என்ஜாய்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், அவருக்கு எல்லா சௌகரியங்களும் உண்டு. ஆனா அவர் ராஜாவா இருந்த போதிலும் அவர் பண்ணின தப்புக்காண்டி என்ன பண்றாருன்னா, தப்பு பண்ணின பிறகு சங்கீதம் 51:11 இப்படியா சொல்றாரு, உமது சமூகத்தை விட்டு தள்ளாமலும் பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். எவ்வளவு ஒரு அழகான அருமையான வார்த்தை பாருங்க. இப்படி வார்த்தை நம்ம சொல்லுவோமான்னு தெரியாது. சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்கப்பா, என்ன தள்ளிடாதீங்கப்பா, உங்களுடைய பிரசன்ஸை நான் இழந்துடக்கூடாது. எவ்வளவு ராஜா. ஆனா தாவீது சாஷ்டாங்கமா அவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்து ஜபிக்கக்கூடிய மனுஷன் வேதத்துல அறிஞ்சோம். நம்ம எத்தனை பேர் நம்முடைய வீட்டிலேயோ நம்ம மற்ற காரியங்களையோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா விட்டு கொடுத்து நான் தான் அந்த தப்புக்கு காரணம்னு ஏத்துக்கிற மனநிலையில எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லவே இல்லை. ஒத்துக்கிற மனநிலை தான் இப்ப இல்ல. குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் தான் இதுக்கு காரணம். சொந்தக்காரங்க கிட்டையும் சரி, விட்டு கொடுக்கிற மனநிலை இல்ல. போராட்டத்துக்கு பிரச்சனை முடிவு உண்டாகும். நம்மளால அந்த வார்த்தை சொன்னா முடிவு உண்டாகும்னா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போறது நல்லது இல்லையா? அதை நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா அந்த தாவீதை பாருங்களேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு மட்டும் தள்ளிடாதீங்க. எத்தனை தப்பா நினைச்சிருப்பான்ல தாவீத, ராஜாவா இருந்துகிட்டு இப்படி பண்றாரு. ஆனா வெளியே கேட்க முடியாம மனசுக்குள்ள கூட முறுமுறுத்திருக்கலாம். ஆனா தாவீத பாருங்க, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தேவனுடைய சமூகத்துல போய் என்ன தள்ளிடாதீங்கப்பா, உங்களுடைய பரிசுத்தாவி என்னிடத்துல இருந்து எடுத்துக்கலாம். எவ்வளவு பெரிய வார்த்தை! இந்த வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையை போல இருக்கணும். இது ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, தாவீது பிரசன்ஸ் பாவம் செஞ்ச உடனே எதை நாடுறாரு? முதல்ல தேவனுடைய பிரசன்ஸை நம்ம இழந்துடுறோங்கிற வார்த்தைக்கு வர்றாரு. அதே நிலைமை தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சப்போ தேவனுடைய பிரசன்ஸை உணர முடியாதனால இந்த வார்த்தையை சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த சிலுவை பாடுங்கிறது வெறும் அனுதாபத்துக்கோ சடங்கு ஆச்சாரியங்களுக்கோ இல்ல, நம்மளுடைய மனம் திரும்புதல், உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் ஏற்படணும். 7 வார்த்தைகள் ஒவ்வொரு தடவையும் கேட்கிறோம். அந்த 7 வார்த்தைகள்ங்கிறது நம்ம பேசின வார்த்தைகள், மற்ற வார்த்தைகள் ஞாபகம் இருக்கும் இல்லையா? நான் போன வருஷம் பேசின வார்த்தை, இந்த வார்த்தை எனக்கு இந்த வருஷம் பேசுற வார்த்தையும் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இருதயத்துல. மத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைப்படி நம்ம வாழணும் இல்லையா? நம்ம பேசின வார்த்தை அவங்க கிட்ட போச்சுன்னா அடுத்து நம்மளுடைய நடக்கையை அவங்க கவனிப்பாங்க. இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க இவ்வளவு பேசுறாங்க, நம்மளுடைய நடக்கையை கவனிப்பாங்க. அதுக்காண்டியாவது என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையும் உத்தமமா நம்ம பேசுறோம்னா அந்த வார்த்தை மத்தவங்க இடத்துல போகணும்னா நம்ம சரியான ஒரு முன்மாதிரியா இருக்கணுங்கிற வார்த்தைக்கு ஏற்றபடி நம்ம நடக்கணும். இந்த வேலையில கூட ரோமர் 10:10 வசனத்தை உங்களிடத்துல நான் வாசிக்க விரும்புறேன். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்தை, இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில மரிச்சாரு, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசினாருங்கிறத விசுவாசிச்சு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவங்களுக்கு நம்மளுடைய வாயினால அறிக்கை பண்ணும் போது கட்டாயமா நம்ம இயேசுவோட பிள்ளையா ரட்சிப்பின் அனுபவத்தை உணர்ந்தவர்களாக இந்த பூமியில வாழ முடியும். இந்த நாளில் தாமே கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட். 4 வார்த்தைகளை நம்ம கேட்டோம். எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? இல்ல டயர்டா இருக்கீங்களா? தண்ணி எதுவும் குடிச்சுக்கிறீங்களா? ஓகே. யோவான் எழுதின சுவிசேஷம்
19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னார் என்றார். அவர் சும்மா தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லல, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன்னு சொல்றார். இந்த ஆண்டவர் சொன்ன அந்த சிலுவையில சொன்ன 7 வார்த்தைகள்ல மிகவும் சின்ன வார்த்தை என்னன்னா தாகமாய் இருக்கிறேன், டேஸ்டி. அது ரொம்ப சின்ன வார்த்தை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 வார்த்தை என்ன அப்படின்னா அது அவரு பிறருக்காக பேசின வார்த்தை. அந்த லாஸ்ட்ல இருக்கிற 3 வார்த்தை அவரை மையமாக வைத்து பேசினது. எப்படி அப்படின்னா, தாகமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறது அவருடைய சரீரத்தை பற்றியது. அடுத்து எல்லாம் முடிந்தது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அப்ப எல்லாம் முடிந்தது அப்படிங்கிறது அவருடைய ஆத்மாவை பற்றியது. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறது அவருடைய ஆவியை பற்றியது. இப்படி அவருடைய தமது ஆவி, சரீரம், ஆத்மா எல்லாத்தையும் பிதாவுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிதலோடு பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம், அது நம்ம கிட்ட இருக்கா, எந்தெந்த சூழ்நிலைகள்ல அந்த கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிறோம், அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த ஆண்டவர் பேசின அந்த 7 வார்த்தைகள்ல சிறிய வார்த்தை தாகமா இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது புதிய ஏற்பாட்டுக்கு மூல பாஷையா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லினா அது கிரேக்கம். அந்த கிரேக்கத்துல அந்த தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா டிப்சோ. அப்ப டிப்சோ அப்படின்னு சொன்னா தாகமா இருக்கிறேன். இன்னும் இந்த எபிரிய பாஷையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா சாமே. அப்ப சாமே அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னா சாதாரண தாகத்தை இல்ல, அது மிகுந்த தாகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருக்குமே, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு தாகம் இருக்கும் இல்லையா. இப்ப உங்களுக்கும் இருக்கும். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் புதுக்கோட்டைக்கு 31 வருஷம் ஆச்சு. 31 வருஷத்துல இன்னும் என்னுடைய கணவர் என்னுடைய குடும்பத்தார் யாருமே ஆண்டவரை ஏத்துக்கல அப்படிங்கிற எனக்கு ஒரு தாகம். இன்னும் 2வது பொண்ணுக்கு இன்னும் PhD கிடைக்கல, அது ஒரு தாகமா எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு தாகத்தை சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவருக்கு தாகம் இருந்துச்சா அப்படின்னா கட்டாயமா அவருக்கு தாகம், அது ஆத்ம தாகம், சரீர தாகம் ரெண்டுமே இருந்துச்சு. இப்ப இயேசுவோட தாகம். அப்போ ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டு நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னப்ப அந்த கீழே இருந்தவங்க எல்லாருமே, பக்கத்துல அந்த சிலுவைக்கு கீழே இருந்தவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இவராது இப்ப போய் இவருக்கு தாகமா இருக்கிறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ண தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப யோவான் 19:9 அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது, அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். உலக மனுஷங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டதும் தப்பு இல்லை. ஏன்னா பிலாத்து போர் செய்வர்கள்ட்ட ஏசாமியை ஒப்படைக்கும் பொழுது அவங்க ரொம்ப அவரை என்ன பண்ணாங்க, சித்திரவதை பண்ணாங்க, அவரை நைய புடைத்தார்கள். அந்த வார்ல இருக்கிற அந்த இரும்பு குண்டுகள் அவருடைய முதுகை பதம் பார்த்தது. அவருடைய முதுகு எப்படி இருந்துச்சு அப்படின்னா உழுத நிலம் போல இருந்தது. அவருடைய முதுகு எப்படி இருந்துச்சு அப்படின்னா உழுத நிலம் போல இருந்துச்சு. அப்ப அவருடைய உடம்புல எத்தனை காயங்கள், பெரிய பெரிய காயங்கள் எத்தனை அப்படின்னு சொன்னா 39 காயங்கள். அப்ப எவ்வளவு சின்ன காயங்கள் இருந்திருக்கும், அவர் எப்படி இருந்திருக்கும், அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இருந்தாரு. அப்போ இது இவ்வளவு சித்திரவதையும் அடைஞ்சுக்கிட்டு அந்த பாரமான சிலுவையை தூக்கிக்கிட்டு அவர் கொல்கத்தா மலைக்கு நடந்து அவ்வளவு அந்த வெயில்ல முதல் நாள் ராத்திரியில இருந்து அடுத்த நாள் 3 மணி வரைக்கும் அவர் சித்திரவதை பண்ணப்படுறாரு. அப்ப அவங்க தண்ணி ஆண்டவர் தாகமா எடுக்கிறேன்னு சொன்னதை அவங்க அப்படிதான் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க கசப்பு கலந்த காடியை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா ஏசப்பா அதை என்ன பண்ணிக்கல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவரை என்ன பண்ணாங்க அப்படின்னா மத்தேயு 27:3 கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். மார்க் 15:23 வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப சிலுவையில அறையப்படுவதற்கு முன்னாடி அவருக்கு காடியை கொடுத்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. இந்த யூதர்களுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னு சொன்னா அது தல்மோத் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்துல யூதர்களுடைய பாரம்பரிய காரியங்களை குறிச்சு ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா அந்த
இதுல வந்து சித்திரவதை பண்ணி அந்த அவங்கள கொண்டுட்டு போகும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொன்னா, அந்த வெள்ளை போலம் கலந்த அந்த திராட்சை ரசத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வாங்கின அடி தெரியாம இருக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் அந்த சிலுவையில தொங்கும் போது அந்த வழி தெரியாம இல்லாம அவங்க செத்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டாவது இன்னொன்னு வந்து இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ரோட்ல கொண்டு வர்றாங்க, இந்த கைதிகளை வந்து கொண்டு வர்றாங்கன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்களா, திராட்சை ரசத்துல வெள்ளை போலம் நறுமணம் இதெல்லாம் கலந்து அந்த தண்ணியை வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு புண்ணியத்தை தேடிக்கலாம் அப்படிங்கறது ஒண்ணு, ரெண்டாவது பாவம் அவன் வந்து வழி தெரியாம சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இது வந்து அவங்களோட பாரம்பரியம். இது வந்து சாதாரண மக்கள் இல்ல, கனவு பொருந்திய ஸ்திரீகள் வந்து அவங்க அதை வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏசப்பாவுக்கும் என்ன பண்ணாங்க, அத வந்து கொடுத்தாங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்ணிக்கவே இல்ல, அதை ஏற்றுக்கொள்ள இல்ல. ஏன்னா இயேசுவோட தாகம் வந்து அது இல்ல. இயேசுவோட தாகம் வந்து அதில் அதை நினைச்சிருந்தா, இப்ப ஏதேன் தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு செழிப்பா இருக்கிறதுக்கு ஒரு 4 ஆறுகளை வந்து உண்டாக்குனார்ல, அப்ப அவரால் எல்லாமே முடிஞ்சு. அப்ப அவர் நினைச்சிருந்தா அவரோட தாகத்தை அவரே தீர்த்துக்கலாம். ஆனா அவரு வந்து அது மாதிரி செய்யல. ஏன்னா அவரு தாகம் அது இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டாடி நீங்க கொடுத்த எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் டாடி, இந்த பூமியில என்னென்னலாம் எனக்கு கொடுத்தீங்களோ அதை நான் முடிச்சிட்டேன். அப்ப எனக்கு வந்து என்ன கொடுக்கறேன்னு சொன்னீங்க, நீங்க பலனை கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, அந்த பலன் என்ன, ஆத்துமாக்கள். அந்த பலன் என்ன, ஆத்துமாக்கள். எனக்கு கூலிய கொடுங்க டாடி. இப்ப சாயந்தரத்துல இருந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யற ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கூலிக்காக எப்ப எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு தாகமா இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏசப்பா என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, பிதாவை நோக்கி நீங்க கொடுத்த அத்தனை காரியங்களை நான் முடிச்சிட்டேன் டாடி, எனக்கு கொடுக்கிற ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளா தரேன்னு சொன்னீங்களே, அந்த ஆத்துமாக்கள் எப்ப தருவீங்க எனக்கு? என்னை சேவிக்கிற ஜனங்களை, என்னை மட்டும் நேசிக்கிற ஜனங்களை, எனக்காக இருக்கிற ஜனங்களை நீங்க எப்ப தருவீங்க டாடி, எனக்கு எப்ப கொடுப்பீங்க அப்படிங்கிற தாகம் தான் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. நம்மளுடைய தாகம் எதை நோக்கி இருக்குது? ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. அப்ப சபைக்கு நம்மளால முடியலன்னா கூட நம்ம ஜெபம் பண்ணலாம் இல்லையா, ஆத்துமாக்களை கொடுக்கணும். ஏசப்பா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏசப்பா உங்ககிட்ட நான் வந்து வெறுங்கையா நான் நிக்கணுமா, என்னால எப்ப அந்த காய்கறிக்காரங்க இவங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட நானா வாலண்டியராவே பேச்சு கொடுத்துருவேன். நான் காய்கறி எல்லாம் விக்கலமா டீச்சரமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே நடங்க, என்னால முடிஞ்சது அதுதான். ஏசப்பான்னு சொல்லிட்டே நடங்க. பாருங்களேன், அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் வித்துட்டோமா ஏசாமிட்ட நீ சொல்லு அப்பதான் உனக்கு எல்லாமே நீ அடுத்தடுத்து நிறைய வாங்கிட்டு வந்து விற்ப, ஆண்டு உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி என்னால முடிஞ்சதை நான் சொல்லுவேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, சொல்ல முடியலன்னா கூட ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவருடைய தாகம். அப்ப நம்மளுடைய தாகம் எதுவா இருக்கிறது யோசிச்சு பார்ப்போம். தேங்க்யூ. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிலுவையில் உரைத்த 6வது வார்த்தையை தியானிக்கும்படி இருக்கிறோம். யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. பாடுகள், வேதனைகள் முடிந்தது, பிசாசின் போராட்டங்கள் முடிந்தது, மனிதரின் துன்புறுத்தல்கள் முடிந்தது, இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் முடிந்தது, தேவன் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறியது. நமது பரிசுத்த வேதாகமத்துல 2 நபர்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்னு இயேசு கிறிஸ்து, இன்னொருவர் பவுல். அப்போஸ்தலராகிய பவுல் 2 தீமோத்தேயு 4 என்ன சொல்றாங்கன்னா, 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்னார்கள். ஆனா பிதாவானவர் அவரை குறித்து வைத்திருந்த சித்தத்தை செய்து முடிப்பதிலே அவர் குறியாக இருந்தார். யோவான் 4:34 இயேசு என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று கூறுவதை பார்க்கிறோம். அதாவது நம்ம இந்த உலகத்துல நம்மளுடைய அடிப்படை தேவையான உணவையும் கூட பிதாவின் சித்தமே நம்ம செய்வதை பெரிதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பலவிதமான உலக கவலையிலே நம்ம மூழ்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறதுக்கு என்னன்னு நம்ம நன்றி சொல்றதை விட்டுட்டு இல்லாதவைகளுக்காக நம்ம அழுது புலம்பிட்டு இருக்கிறோமா?
இயேசு பிதாவானவர் பூமியிலே அவர் செய்து முடிக்கும்படி வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு யோவான் 17 நாளில் பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று கூறினார். இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல, உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்துல நம்ம கடமைகளை நம்ம சரியா நிறைவேற்றணுமா என்று நம்ம சொல்ல முடியுமா? நம்ம படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி நம்மளுடைய வேலையை தைரியமா நம்ம பரிபூர்ணமாய் நிறைவேற்றணும் என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஊழியத்தின் பாதையில் யோவான் 5:36 நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நாம் யாராவது பாருங்க, நம்ம கடமைகளை நம்ம சரியா செய்யறோன்னு நம்ம யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியல. நம்ம இதுல இருந்து தெரியலையா நம்ம ஒரு கிறிஸ்துவன் என்று தைரியமாய் சொல்ல முடியுமா? நம்ம ஒரு வீட்டில் இருக்க நம்மளுடைய பிள்ளைய சரியாக நம்மளால வளர்க்க முடியவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து யோவான் 6:37 வரை எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே பிதாவின் சித்தமாயிருக்கிறது என்று சொல்கிறார். எப்படியாவது நம்மள நித்திய ஜீவனை அடைந்து விட வேண்டும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து மனிதன் இந்த உலகத்திற்கு வாழ வேண்டிய வழிகளை அவனுக்கு காண்பித்து அவனுடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மரணம் அடைந்து 3ஆம் நாளில் நமக்காக உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மை விட்டு விடாமல் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை சேர்த்து விட வேணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அப்ப கூட நம்ம பிதா கிட்ட சிலுவையிலிருந்து இறங்கி அவர் போகும் பொழுது யோவான் 17:24 பிதாவே நான் எங்கே இருக்கிறேனோ இவர்களும் என் கூட அங்கே இருக்க வேண்டும் என்று ஜெபித்தார். இப்ப பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துட்டு நம்மளை முடிக்க முடியுமா? என்னால இது முடியாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய மரணம் வரைக்கும் நம்மளுடைய குடும்பங்கள் கூட நம்ம கூட இணைஞ்சு வர்றதில்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோன்னு நம்ம சொல்ல முடியும்? இந்த உலகமே ஒரு முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்கறதுக்கு ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதுல நமக்கென்று ஓட வேண்டிய ஓட்டமும் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா 20:24 என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்று எழுதுகிறார். இப்போ நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்துட்டு போற வாழ்க்கை வாழ்ந்தோம்னு நினைச்சோம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். நம் ஓட்டத்தை சரியாக ஓடணும், பொறுப்புகளை கவனமாய் நிறைவேற்றணும். இப்போ ஒரு சின்னதா நான் ஒரு சாட்சி சொல்லிட்டு இந்த உரையை முறித்து கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏனப்படுத்தினாங்க, வெக்கப்படுத்தினாங்க. ஆனா கடைசியா இங்க இருந்து எங்க ஊருக்கு என்னைய பெண் பாக்குறதுக்கு வந்தாங்க. அப்பொழுது அங்க பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கூட நாங்க சரியா சரி இதுவும் இல்லைன்னு நாங்க முடிவு பண்ணிட்டு வீட்டுல இருந்தோம். அப்பொழுது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னாங்க அப்படின்னு எங்க மாமனார் சொன்னாரு. அப்போ நாங்க சரி இதனால நாங்க ரொம்ப நான் சந்தோஷத்தடைகிறேன், நிம்மதியா இருக்கேன். இப்போ வாழ்க்கையில சந்தோஷத்தோட இருக்கிறேன். இப்போ நம்ம தேவன் இது சாட்சியை முடிக்கிற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஏசப்பா சொல்லுவல இருந்து சொன்ன 6 பவர்ஃபுல் வேர்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ 7th and ஃபைனல் வேர்ட்
அவர் முடித்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். லூக்கா 23 அதிகாரம் 46 வசனத்துல இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். சிலுவையில மறிக்கிறதற்கு முன்பு இயேசுவின் இறுதி வார்த்தைகள் இவை. துரோகம் செஞ்சு சாட்டையில அடி, ஆணி அடி வாங்கி கற்பனை செய்ய முடியாத வலியை தாங்கின பிறகும் he still calls God as Father and says, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். வலி, கேலி, கொடுமை இது எல்லாம் விட கடைசி மூச்சு வேதனையிலையும் கடவுளை பிதா என்று அழைக்கிறார். நீங்க சொல்லுங்க, நாம எப்படி செய்வோமா? ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டா கூட கடவுள் எங்க இருக்காரு, ஏன் எனக்கு மட்டும் இந்த சிச்சுவேஷன், எனக்கு மட்டும் அப்படி இப்படி எல்லாரும் சொல்லுவோம். ஆனா பிதாவை உணர முடியாத தருணத்துல கூட ஏசப்பா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவரை நம்பணும் அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. எல்லாமே முடிஞ்சது, தொலைஞ்சது அப்படின்னு தோன்றப்ப கூட நாம காட நம்பணும். நம்பிக்கை, விசுவாசங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றதுல இல்ல, நம்ம சரண்டர் ஆகுறதுல இருக்கு அப்படின்னு ஏசப்பா நமக்கு டீச் பண்றாங்க. ஈவன் இன் பெயின் ஜீசஸ் என்ன நமக்கு டீச் பண்றாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட், ஃபெய்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஸ்ட்ராங்கர் தென் பெயின் அப்படின்னு. அடுத்ததா ஒவ்வொரு காஸ்பல்லையும் ஏசப்பாவோட கடைசி தருணங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்தேயு 27:46 வசனத்துல 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கைவிடப்பட்ட உணர்வை இந்த வசனம் வெளிக்காட்டுது. ஆல்சோ ப்ராஃபஸி அண்ட் ஹியூமன் மிசரிய குறிக்குது. அவர் நமக்காக சுமந்த பாவத்தின் பாரத்தை எடுத்து காட்டுது. அதே போல மார்க் 15:34 வசனத்துல 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயுல சொன்னது போல ஆழ்ந்த வேதனையும் மனித வலியையும் வெளிப்படுத்துது இந்த வசனம். அதே போல் யோவான் 19:30 வசனத்துல இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவரோட தியாகத்தின் மூலம் மனித குலத்தை காப்பாற்றும் அவரோட பணி நிறைவேறிற்றுன்னு, மீட்பின் பணி முடிந்தது, கடவுளோட திட்டம் நிறைவேறிற்று அப்படின்னு கூறி மறைத்தார். இறுதியா லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். தன்னோட ஆன்மாவை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறப்பின் வேலையிலும் தன்னோட முழுமையான நம்பிக்கையோட சரணடைந்து மரித்தார்ன்றத நம்ம பாக்குறோம். மத்தேயு மார்க்ல சஃபரிங் அண்ட் அபண்டன்ட் பத்தியும், ஜான்ல மிஷன் கம்ப்ளீஷன் பத்தியும், லூக்கால சரண்டரிங் அண்ட் ட்ரஸ்ட் பத்தியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. லைஃப்ல அதாவது லைஃப் ஈஸியா இருக்கும்போது, ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்போது விசுவாசம் நிரூபிக்கப்படுறது இல்ல. நம்ம நெருக்கமான நேரத்திலையும் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்னு தோன்றப்பதான் நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுது. நாம நெருக்கடியில இருக்கிறப்ப என்ன செய்வோம்? கோபப்படுவோமா, பின்வாங்குவோமா, இல்ல அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோமா? சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறப்ப நாம அதை பிடிச்சு தொங்க தான் ட்ரை பண்ணுவோம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னோட கரங்களை விருத்து அவரோட ஆவியவே கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்ல, சரி போகுது அப்படிங்கிறதுக்காக இல்ல, அவரோட ஃபுல் கான்பிடன்ஸையும் காட் மேல வச்சு சரண்டர் பண்ணி அந்த வர்ஸ்ட் மொமெண்ட்லயும் நாமளும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத ஏசப்பா நமக்கு எடுத்துக்காட்டு இருக்காங்க. நம்மளோட துன்பத்தையோ கஷ்டத்தையோ அவாய்ட் பண்றதுல இல்ல, அது நம்மளோட ட்ரஸ்ட் அதுல இல்ல. நம்மளோட வர்ஸ்ட் மொமெண்ட் இப்படி நம்மளோட உண்மையான விசுவாசம் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சரணடைறதுலதான் இருக்குன்னு ஏசப்பா நமக்கு காட்டுறாங்க. சாரி, ஏசப்பா நம்ம எதை பிடிச்சிட்டு இருக்கோம், நம்ம எதை வாட் அண்ட் ஹூம் ஆர் வி ஸ்டில் ஹோல்டிங் ஆன் டு? கஷ்டத்தையா, இல்ல நமக்கு பிடிச்சவங்களையா, இல்ல நம்ம
ஒரு சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையவா எதை நம்ம பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம்? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு அதுதான் நம்ம பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏசப்பா ஒரு உண்மையை நமக்கு என்ன ஆழமான உண்மையை வெளிப்படுத்துறாங்க. சேஃபஸ்ட் ஹேண்ட்ஸ் வந்து நம்மளோடது கிடையாது, நம்ம போட்ட பிளான் கிடையாது, நம்ம ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்க ஃபியூச்சர் கிடையாது, நம்ம 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 நம்புற ஆள் கிடையாது. சேஃபஸ்ட் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது பிதாவோடது தான். எல்லாத்தையும் படைச்சு செதுக்கி சிலுவையை சுமந்த அந்த கைகள் தான் சேஃபஸ்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஏசப்பா நமக்கு காட்டுறாங்க. அந்த கைகள் தான் நம்மளோட கண்ணீரை துடைக்குது. அந்த கைகள் தான் உங்களோட ஆன்மாவை பிடிச்சு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. சரணடைதல் நம்மளோட இறுதி நேரத்துல, மரண நேரத்துல மட்டும் பண்றது சரணடைதல் இல்ல. நம்ம டெய்லி லைஃப் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏசப்பா சரணடைதல் பத்தி காமிக்கிறாங்க. நம்ம வலி, கஷ்டம், ஃபியூச்சர் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட காட் சரணடைதல்ல வந்து நம்ம கடவுள் கிட்ட வந்து ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏசப்பா நம்ம கூப்பிடுறாங்க. உண்மையான சரண்டரிங் வந்து நம்ம சுமைகளை கடவுள் கிட்ட ஒப்பு கொடுக்கறதுலதான் இருக்கு. உண்மையான சரண்டரிங் வந்து கடவுள் சுமைகளை கடவுள் கைகளை வைக்கிறதுலதான் இருக்கு. என் சுமையை சுமக்கிறதுக்கு யாருமே இல்ல, என்னோட பாரத்தை பகிர்ந்துறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம். நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்க காட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஷேர் எல்லாம் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி கன்சஸ் பண்ணிட்டான்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேனே, நீயே வேற யாரையோ தேடுற அப்படின்ட்டு இருக்காங்க. சரணடைகிறது வந்து ஒரு வீக்னஸ் இல்ல. அது வந்து நீங்க எதையுமே நீங்க விட்டு கொடுக்கல. அது உங்க சுமையை அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுலதான் இருக்கு. அவர்கிட்ட சரணடைகிறதுலதான் இருக்குது. அது வந்து ஒரு அமைதியை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இன்னைக்குதான் உங்களோட கடைசி நாள் அப்படின்னா உங்களோட இறுதி வார்த்தை என்னவா இருக்கும்? பயமானதா இருக்குமா, இல்ல கோபமா இருக்குமா, இல்ல வருத்தமானதா இருக்குமா, இல்ல நம்ம ஏசப்பா போல நம்பிக்கையோட பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? வாழ்க்கையோட முடிவுல மட்டும் இல்ல, ஒவ்வொரு முடிவுலையும் ஒவ்வொரு வழியிலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நாம சரணடைய வேண்டும். Jesus didn't say I give up, he said I give it over. இது ரெண்டுக்கும் நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஒன்னு தோல்வியில முடியுது, இன்னொன்னு உயிர்த்தெழுதலின் கதவை திறக்கிறதுல இருக்கிறது. சோ இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நல்ல நேரம் வரட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் யாருக்கும் வெயிட் பண்ணாம அவருக்கு மட்டுமே வெயிட் பண்ணிட்டு நம்ம சரண்டர் ஆகிடலாம். நம்ம சொல்லலாம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு. சரணடைகிறது இஸ் நாட் கிவிங் அப், தட்ஸ் கிவிங் இட் ஓவர். தட் இஸ் நாட் a end, that's the beginning. It's not defeat, it's victory. Thank you. Praise God. நாம் இதுவரை 7 வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். 7 பேர் பேசி கொண்டிருந்தாங்க. நம்ம ஜெனரலாக ஒரு சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது என்னென்னா, முதலாவது வார்த்தை மன்னிப்பின் வார்த்தை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று அவர் என்னென்ன முதலாவது வார்த்தை சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஜெபத்தில், அதாவது கல்வாரி சிலுவையில் ஜெபத்தில் ஆரம்பித்து அதாவது அவருடைய ஊழியமே பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் ஜெபத்தில் முடிகிறது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா அந்த லூக்கால பார்த்தோம்னா அவர் என்னன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ஞானஸ்நானம் எடுத்த பொழுது பாருங்க அவர் ஜெபிக்கிறாரு. மார்க்கு லூக்கா 3:21 பாருங்க, இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது இயேசுவானவர் ஜெபித்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி கடைசியில் பாருங்க, தன்னுடைய பகைவருக்காக அவர் ஜெபத்திலேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கல்வாரி சிலுவையை அவர் முடிக்கிறதை நம்ம நன்றா அறியலாம். அதாவது என்னன்னா, அவருடைய பாவமானது கடைசியில என்னன்னா தன்னை சிருஷ்டிகரையே பார்த்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் அடிக்கத்தக்கதான வகையில் அவ்வளவு அகோரமாக அது காணப்பட்டது. அவங்க என்னன்னா அந்த பாவத்தினுடைய
அகோரத்தை அவர்கள் அறியாது இருந்தது நிமித்தம் தாங்க அவர் என்னன்னா அவர்களுக்காக வேண்டி அங்க ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. ஏனென்றா அதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று அறிகிறீர்களான்னு மத்தேயு 9:6 பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு. அவர் 9:6 தான் அங்க பாருங்க, தீவிரவாதக்காரனை நோக்கி அவர் சொல்லும் பொழுது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன். அது இப்போ அவர் பாத்தீங்கன்னா சிலுவையில ஏன் அவங்க பாவங்களை அதாவது மன்னியும் என்று தாங்கள் செய்த இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று அவர்களுக்கு மன்னியும் என்று எதுக்காக வேண்டி அவர் ஜெபித்தார்னா, அவரை மன்னிச்சிருக்கலாம். ஏன் ஜெபித்தார்னா, அவர் அப்ப பூமியில இல்ல, வானத்துக்கும் பூமிக்குமாக அவர் பார்த்தீங்கன்னா சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது இந்த பாவத்தினுடைய அகோரம் இவர்களுக்கு எப்படியும் தாக்க கூடாது, இதனுடைய அகோரத்தை அவர்கள் அறியாமல் தன்னை சிருஷ்டித்ததான சிருஷ்டிகரையே சிலுவையில மனிதன் அடிக்கிறான் என்பதை அறிந்தது நிமித்தமாக அது நிமித்தமாக அவர்களுக்கு தண்டனை வரக்கூடாது என்பதற்காக பகைவர்களுக்காக அவர் ஜெபித்ததை நம்ம நன்றாக அறியணும். அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்னன்னா நம்முடைய பகைவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதுதான் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறாரு. அவர் சிலுவையில சொன்னதான அந்த 7 காரியங்களும் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல், அதே நேரத்துல அவர் என்னன்னா அந்த அதாவது அவர் வாழ்ந்து காட்டினதான மாதிரியை நம்ம பின்பற்றுவதற்காக தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் இந்த 7 வார்த்தைகளையும் நம்ம தியானிக்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா கல்லனுடைய காரியத்துல நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கல்லன் என்னன்னா அவர் சொல்றாரு. ஆனா அந்த கல்லனுடைய நிலைமையை நீங்க பாருங்க. அதாவது என்னன்னா இந்த பக்கம் என்னன்னா ரட்சகர் பாடுபட்டு இருக்கிறாரு, ரட்சகரும் என்னன்னா உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவனும் பாத்தீங்கன்னா உயிரை விட்டுக்கிறதான அவன் அந்த விளிம்புல நின்று கொண்டு இருக்கிறான். அவனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா உயிரை விட்டுருவான். அவன் உயிரை விட்டான எங்க போவான்? பாதாளத்துக்கு போவான். அது என்னடா அவன் ரசிக்கப்படாதவன். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணத்தின் விளிம்புல நின்று கொண்டிருக்கிறதான அவனு பாத்தீங்கன்னா உயிரை விட்டானா அவன் பாதாளத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பாகவே அவனும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் போல அவனும் ஆண்டவரை நிந்திச்சான். அவன் எதுக்காக வேண்டி ஆண்டவரை நிந்திச்சான்? ஒருவேளை என்னன்னா பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனங்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க பரியாசம் பண்றது போல நம்மளும் பரியாசம் பண்ணா ஒருவேளை நம்மளை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு அவன் நினைச்சானே என்னன்னு தெரியாது கல்லன். அதனால அவர்களோடு கூட சேர்ந்து என்னன்னா உன்னை நீங்க ரசிக்கட்டும், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் உன்னை நீயே ரசிக்கட்டு, என்னையும் நீ வச்சு என்று அவனும் பாத்தீங்கன்னா ஏளனமா தான் பேசுறான். ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ரட்சகர் படுகிறதான பாடுகளையும் ரட்சகர் பக்கத்திலேயே அருகாமையில இருக்கிறதையும் அவன் கண்டு உணர்ந்தவனாய் அந்த நேரத்திலும் பாத்தீங்கன்னா ஆண்டவரே என்னன்னா நீர் இந்த ராஜ்யத்தை வரும் பொழுது என்னன்னா என்ன நினைத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைல இந்த நேரத்துல ஒரு காரியத்தை நம்ம நன்றா அறியணும். அதுக்கு முன்னாடி ஏளனமா எவ்வளவு பேர் பரியாசம் பண்றாங்க. அதாவது என்னன்னா ரோட்ல போறவங்க எல்லாம் பரியாசம் பண்றான், அங்க நிக்கிறவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். அதே நேரத்துல அந்த நேரத்துல சிலுவையின் அருகே அவருக்கென்று இதுதான் தேவாட்டுக்குட்டி என்று சொல்வதற்கு ஒரு சீசன் கூட கிடையாது. இப்படிப்பட்டதான ஒரு நிர்பந்தமான நிலையில இவரும் பாத்தீங்கன்னா உயிரை விட்டு கொண்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரு. இந்த கல்லனா அவரோடு கூட பாத்தீங்கன்னா அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்தவன். அதே நேரத்துல ஆண்டவராய இயேசு எத்தனை தடவை அவர் சிலுவையை அவருடைய பாரத் சிலுவையை தூக்க முடியாம போட்டு தூக்கி கொண்டு வந்தான். அந்த வருத்தத்தெல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கான். கொஞ்ச நேரத்துல அங்க அவன் மனம் திரும்பினவனாங்க. அவன் பாருங்க அந்த இடத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது இன்றைக்கு உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்றுதான் அவன் வேண்டிக் கொண்டான். அவன் பாருங்க அந்த உயிர் போற நேரத்துல கூட நம்மளா இருந்தா கூட சொல்லுவான், ஆண்டவரே குடும்பத்தை விட்டுட்டு போறேன், அதை விட்டுட்டு போறேன், சாவுறங்க நிலைமெல்லாம் அப்படிதான். ஐயோ அவன் ரசிக்கப்படல, இவன் ரசிக்கப்படல, ஆண்டவரே பின்னாடினாலும் நீர் பார்த்துக்கொள்ள ஆண்டவரேன்னு மனசுக்குள்ள இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இவன் பாருங்க, ஆண்டவரே என்னை பார்த்துக்கோங்க. அவன் ஒருவேளை ஃபேமிலி மேனா தான் இருந்திருப்பான். ஏன்னா தனக்கென்று அப்படி திருடி இவ்வளவு தூரத்துல போய் அவன் சிலுவை மரணத்தை சுமக்கிற அளவுக்கு போயிருக்க மாட்டான். ஒரு ஆளுக்காக வேண்டி அவன் ஃபேமிலி மேனா தான் இருந்திருக்கலாம். அவன் பாருங்க குடும்பத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணல, மற்ற காரியத்துக்காக வேண்டி அவன் ஜெபம் பண்ணல. அதே நேரத்துல அதுக்கு முன்னாடி ஆண்டவரை குறிச்சு எவ்வளவு பெரிய ஏளனமா பரியாசம் பண்றாங்க, அநேக காரியங்களை பேசுறாங்க. அதே நேரத்துல பிரதான ஆசாரியெல்லாம் எத்தனையோ காரியத்தை கேட்கிறான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதவரு
அந்த நேரத்துல பாருங்க அவனுக்கு பாருங்க அவனோட விண்ணப்பத்தை கேட்டு அவர் அந்த நேரத்துல பதில் கொடுக்கிறாரு. அந்த தேவனிடத்துல மரண தருவாயிலும் பாருங்க அவனை தேவன் ரட்சிக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு பேரு என்னன்னா உலக ரட்சகர். அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? ரட்சிப்பதற்காக வந்தார். மனுஷகுமாரன் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. அந்த மரிக்கும் தருவாயில கூட அதனாலதான் அந்த 53:11 பாருங்க சொல்லப்படுற அவர் தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு பலனை கண்டு திருப்தி ஆவார். பாருங்க அவருக்கு பாருங்க அந்த ஆத்ம வருத்தம் இருந்திருக்கு. பக்கத்துல 2 பேரும் மறிச்சிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துலனாலும் என்னன்னா நம்மளை நினைச்சு என்னன்னா அவன் என்னன்னா வேண்டுதல் செய்வானா, அந்த நேரத்துல அவன் ரட்சிக்கலாம் என்று அவர் என்னன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அவன் கேட்டது பாருங்க உன்னோட ராஜ்யத்தை வரும்போது என்ன நினைத்தரலன்னு தான் கேட்டான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனோட விண்ணப்பத்துக்கு என்னன்னா இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. அவர் பாருங்க இப்ப செத்துருவான், என்னோட கூட தான் பின்னாடியே வரப்போறான். ஆனா என்னன்னா அப்பவே அவனை ரட்சித்து அவனை பரதீசுக்கு நேராக பாத்தீங்கன்னா தேவன் வழி நடத்துகிறார். அந்த தேவனுடைய பிள்ளையில இந்த நேரத்துல ஒரு காரியத்தை நம்ம நினைக்கணும். நான் நினைப்பேன் அவன் பாருங்க அவன் நினைப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறதான தேவன். அவன் என்னன்னா என்னை நினைப்பர்லன்னு தான் அவன் கேட்டான். ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா பரதேசிய இன்றைக்கு நீ உடனே கூட பரதேசி இருப்பார். பாதாளத்துக்கு போகக்கூடியவன் அந்த நேரத்துல பாருங்க தேவன் ரட்சித்து அவனை பாருங்க பரதேசி கொண்டு போறார். இங்கிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றா அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்னன்னா மரிக்கிறவர்கள் அனைவரும் ஆண்டவரை அறியாதவர்கள் அனைவரும் என்னன்னா அழுகையும் பற்கடிப்பு உள்ளதான அந்த பாதாளத்துக்கு நேராக போவார்கள். அதே நேரத்துல ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்மா பரதேசுக்குள்ள சென்றடையும். அந்த நேரத்துல அவனுக்கு அப்படிப்பட்டதான ரட்சிப்பை கொடுத்து இன்றைக்கு நீ உடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவரோடு கூட அவனுக்கு இருக்கத்தக்கதான ஸ்லாக்கியம் ஒன்று கிடைத்தது. அதோடு மட்டும் இல்லாம ஆனா அவனுக்கு ஒரு துணிச்சல் ஒன்று இருந்துச்சு. அந்த துணிச்சல் பாருங்க இன்னைக்கு நமக்கு கூட இல்லை. அந்த கல்யாணம் பாருங்க அவர் பாடுபடுறத பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல அவன் சொல்றான் யூதா நாட்டுல உள்ளதான அனைவரையும் அங்க அவன் ஒரு குற்றப்படுத்துறான். என்ன குற்றப்படுத்துறான்னா இவர் தகாதது ஒன்றை நடப்பிக்கவில்லையே, ஏண்டா சிலுவையில அரங்கேறீங்கன்னு சொல்லாம சொல்றான். அவன் பாருங்க அவன் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அந்த நேரத்துல பாருங்க அவன் துணிச்சலா அவளை பத்தின குற்றப்படுத்துறான். இவர் என்னத்தை தவற பண்ணாரு, இவரை போய் நீ சிலுவையில அடிச்சேன்னு சொல்லிட்டு அவளை தைரியமா அவன் பாருங்க அவன் பேசுறான். நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாதது ஒன்று நடப்பிக்கவில்லையே, அப்புறம் ஏன்டா இந்த சிலுவை மரணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு அவன் பாருங்க பிலாத்து முதற்கொண்டு பிரதான ஆசாரியை முதற்கொண்டு எல்லாத்துக்கும் முன்னாடி பாருங்க துணிச்சலா அவன் பாருங்க ஆண்டவருக்காக வேண்டி அந்த வார்த்தையை அவன் கொடுக்குறான். அந்த தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம ரசிக்கப்பட்டோம் என்று சொல்றோம். ஒரு தைரியத்தோட நம்ம போய் ஒரு இடத்துல சுவிசேஷம் நமக்கு தைரியமா இருக்கா? ஐயோ இங்க சொன்னோம்னா நம்மள எது ஏளனமா நினைச்சுடுவானா, நம்மள பரியாசம் பண்ணுவானான்னு நம்ம நினைக்கிறோம். அவன் பாருங்க நேரா குற்றப்படுத்துறான் அந்த தேவனுடைய பிள்ளை. அதோடு மட்டும் இல்லாம அவனுக்கு இன்னொரு ஒரு வெளிப்பாடு கூட கிடைக்குது. அவன் என்ன சொல்றான், திரும்பி இவர் வருவாருங்க. அதனாலதான் அவன் சொல்றான் ஆண்டவரே உங்க ராஜ்யத்தை வரும் பொழுது என்னை நினைத்தரணும், அவர் மறுபடியும் வருவார் என்றதான ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்குது. அந்த கல்லனுக்கு உள்ள வெளிப்பாடு கூட இன்னைக்கு பாருங்க ரட்சிக்கப்பட்டதான தேவ ஜனம் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான நமக்கு கூட அது இல்லாம இருக்கிறது. அந்த தேவனுடைய பிள்ளை இதுல இருந்து நம்ம என்னன்னா அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த தேவனுடைய பிள்ளை அதோடு மட்டும் அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா என் தேவனை ஏன் என்று ஏன் கைவிட்டீர் என்று அவர் சொல்றாரு. அவர் ஏன் அதாவது என்னன்னா அந்த பாவத்தின் அகோரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா அவரு சிலுவை மரணத்துல அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா அந்த பிதாவினுடைய அதாவது அந்த பாவத்தின் அகோரம் பிதா எப்படி பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை தருவாரோ அந்த தண்டனையை முழுமையுமா அவருக்கு என்னன்னா அவர் அந்த இடத்துல தராரு. அந்த தண்டனையை அவர் பாத்தீங்கன்னா முழுமையுமா ஏற்றுக்கொள்றாரு. அதை பாத்தீங்கன்னா அத பிதாவுக்கு என்னன்னா அதை பார்க்க முடியவில்லை. அதனால்தான் பிதாவானவர் பாத்தீங்கன்னா கண்ணை மறைக்கிறார். இன்மை பொழுது பாத்தீங்கன்னா அவர் கண்ணை மறைக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாவத்தினுடைய தண்டனை பாருங்க சோதம் அதாவது என்னன்னா நோவாவின் காலத்துல பாவம் செய்த ஒருத்தனை கூட தப்ப விடாம ஜலப்பிரளயத்தினால அழித்தவரு அவளை பெற்ற பாருங்க பாவத்தின் அகோரத்தின் நிமித்தமாக சோதம் குமாரால பாருங்க அக்கினியை இறங்க பண்ணி அவளை பத்தி அழித்தவர் பாவத்தின் அகோரம்.
பாருங்க. அதே நேரத்துல பாருங்க கோராகு கூட்டத்தார பூமி பிளந்து பாத்தீங்கன்னா உள்ளாரையே அத்தனை பேரையும் பாத்தீங்கன்னா கொண்டு போச்சு. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாவத்தின் நகரம் இப்படிப்பட்டதான அந்த பாவத்தின் நகரத்தை அவர் முழுமையுமாக ஏற்றுக்கொள்வதை அந்த பிதாவான் அவராலே சகிக்க முடியல. அதனால்தான் பாருங்க இயற்கையே அவருக்கு நேர்மாறாக அங்கு மாறுகிறது. பாருங்க நல்லா சூரியன் உதித்துட்டு இருக்கும் பொழுது அங்க பாருங்க 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை 3 மணி நேரம் பாருங்க ஒரு பெரிய காரிருளே உண்டாகிறது. அந்த காரிருள் பாருங்க இயற்கையே சூரியனை பாருங்க அதுவே தன்னை மறைத்துக் கொள்கிறது. அவர் படுற வேதனைய ஒரு சிருஷ்டிகர் இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாக போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த இயற்கை கூட பாருங்க அவருக்கு நேரம் அப்படி மாற்றப்படுகிறது. அந்த தேவனுடைய பிள்ளை நம்ம லேசா சொல்லிட்டு அம்மா அவர் சிலை மரணத்தை ஏத்துக்கிட்டாரு. நமக்கு அதை குறிச்சதான ஒரு தாகம் இருக்கா? எனக்காண்டி ஒருத்தர் மறித்தாரு, எனக்காக வேண்டி, அதாவது பலி என்னன்னா அவர் என்னன்னா பலியானாரு, நமக்காக வேண்டி அவர் பலியானாரு. அதாவது நம்ம செலுத்த வேண்டிய பலியை அவர் பாத்தீங்கன்னா முழுமையுமாக செலுத்தி நம்ம என்னன்னா பூரணமாக்கி இருக்கிட்டாரு. அதனால நம்ம இப்ப பலி செலுத்துவது கிடையாது. பலி என்றால் என்ன? அதாவது ஒரு உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை மீட்பதுதான் பலி. அந்த தேவனுடைய பிள்ளைல இவர் பாத்தீங்கன்னா பூரண பலியானாரு. அவர் எப்படி பலியானார்னா அந்த பலியை பாத்தீங்கன்னா அப்படியே முழுமையுமாக அவர் ஏற்றுக்கொண்டாரு. அதாவது என்னன்னா ஒரு மனுஷன் எப்படி பாடுபடுவானோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா முழுமையுமாக அவர் மனுஷ ரீதியில இருந்து அவர் பாடுபட்டார். அதனால அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது காடி கலந்த தண்ணீரை அவருக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அவர் அதை ருசி பார்த்து பாத்தீங்கன்னா அதை என்னன்னா பானம் பண்ணல, அதை என்னன்னா விளக்கிட்டாரு. அது பாருங்க வெள்ளை பழம் கலந்ததான திராட்சை ரசம். அதாவது என்னன்னா சிலுவை மரணத்தை சுமக்கிறவர்கள் வேதனை அறியாம கத்தி அவங்க என்னன்னா புலம்பாம அவங்க பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாம அவங்களுடைய சரீரம் என்னன்னா அமைதியாக அடங்க வேண்டும், அமைதியான ஒரு மரணம் இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த வேதனை தெரியக்கூடாது என்பதற்காக தான் அந்த காடி கலந்த இதை அவர் தருகிறது. ஆனா பாருங்க அதாவது என்னன்னா இதை என்னன்னா அனுபவிக்க கூடாது. நசரேய விரதம் இருக்கிறவர்கள் அதை என்னன்னா அதையெல்லாம் எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எண்ணாகமத்திலே அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் பாருங்க 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்களேன். அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். பாருங்க திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்யப்பட்ட எவ்விதமான மதுபானத்தை குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை ஒற்றங்களையாவது புசியாமல் தான் நசரேனா இருக்கும் நாளெல்லாம் பாருங்க எதையுமே அவன் என்னன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அதை பாருங்க அவர் சிலுவை மரணத்துல கூட பாருங்க அதை அவர் நிறைவேற்றி காமிச்சாரு. இன்னைக்கு பாருங்க அவர் யூஸ் பண்ணியிருந்தா என்ன சொல்லுவாங்க, எல்லாத்த மாதிரி தான் அவரும் மறிச்சாரு, அந்த 2 பக்கம் கல்லம் எப்படி சேர்த்தாங்க அது மாதிரி தான் இவரும் என்னன்னா அவங்க காடியை வாங்கினாங்களா என்னன்னு தெரியாது, அவங்க குறிச்சு சொல்லப்படல. ஆனா நிச்சயமா அவங்க வாங்கியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க கூட என்னன்னா சத்தம் இல்லாம இருந்தாங்க. அவங்க கூட பாருங்க அவ்வளவா அவங்க இவரை மாதிரி அவர் வேதனையை அனுபவிக்கல. இவர் பாருங்க இவருடைய தலையில தான் முள்முடி சூட்டப்பட்டது, இவருக்கு தான் பாருங்க அந்த கசையடி எல்லாம் அடிக்கப்பட்டது, அதே நேரத்துல இவருக்கு தான் பாருங்க அநேகமான தண்டனைகள். ஆனாலும் பாருங்க அவர் அந்த பலியை, அதாவது என்னன்னா அந்த காடி நீர் அந்த திராட்சை ரசத்தை அவர் என்னன்னா ருசி பார்த்திருந்தா அந்த பலி பழுதற்ற பலியாக மாறிவிடும் என்பதற்காக அவர் பாத்தீங்கன்னா முழுமையுமாக அதை அவர் அந்த இடத்துல அவர் அவாய்ட் பண்ணாரு. அவர் என்னன்னா தள்ளிட்டாரு. அவர் ருசி பார்க்க மனதில்லாமல் அவர் பாத்தீங்கன்னா முழுமையுமாக அப்படியே வேதனை அனுபவித்தார். அந்த தேவனுடைய பிள்ளையில உங்களுக்காக எனக்காக வேண்டி அவர் அப்படியே வேதனையை அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். கடைசியில பாருங்க எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வேத வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்தது என்று அதாவது ஆண்டவருடைய சிலுவை மரணத்தினுடைய பிராபிசி ஏகப்பட்டது சொன்ன பிராபிசி எல்லாமே பாத்தீங்கன்னா சங்கீத பகுதியில தான் இருக்கு. அந்த சங்கீத பகுதியில பாத்தீங்கன்னா அவருடைய சிலுவை மரணத்தை கொடுத்து அத்தனை காரியங்கள் அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டுறது எல்லாம் தாவீது சொன்னதான். அதை அப்படியே முழுமையுமாக
அவர் நிறைவேற்றினார். அதுதான் அவர் சொல்றார், எல்லாம் முடிந்தது. அந்த ஒரு குறையும் இல்லை, ஒரு பிள்ளையும் இல்லை, ஒரு கரைத்துறை பிள்ளை இல்லாமல் எல்லாவற்றையும் இந்த பூமிக்கு மனுக்குலத்துக்காக எதற்காக வந்தனோ அதை எல்லாம் சிலுவையின் மூலமாக எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தாரு. அவர் பாருங்க, அவருடைய ஆவியை எடுக்கல, தன்னையே முழுமையுமா வச்சிருத்தார். நான் என்னன்னா அதற்கு நானே பலியாகிறேன். அவர் பாவம் செய்யவில்லை, வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல தன்னுடைய வாயை கடைசி வரைக்கும் அவர் திறவாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த கல்லுடைய காரியத்துல கூட பாருங்க, அவனுக்கு பாருங்க அவனுடைய கை கால் எல்லாம் கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அந்த நேரத்துல அவனோட வாய் பாருங்க அறிக்கை பண்ணது. அதே மாதிரிதான் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் அடிக்கப்பட்டாரு, கை கால எல்லாம் சிலுவையில அடிக்கப்பட்ட நிலைமை இருந்தாலும் அவர் சாபமான வார்த்தைகளை சொல்ல முடியாதா? அவர் ஏன் மன்னிப்பின் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தா? இவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை எப்படி வராதபடிக்கு என்னன்னா அவர் பாருங்க அந்த இடத்துல அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த தேவனிடத்துல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்ம வயது முதிர்ந்தது நிமித்தமாக கை கால எல்லாம் முடியாத நிலைமையில வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம மற்றவர்களுக்காண்டி ஜெபிக்க முடியும். வாயும் எருதும் இருக்கிற வரைக்கும் என்னன்னா இந்த ரெண்டு காரியத்தையும் நம்மளால செய்ய முடியும். அதனால நம்மளும் என்னன்னா மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அதாவது நம்மளால போய் ஊழியம் செய்ய முடியலனாலும் நம்மளால முடியாத காலத்துல இருந்து ஊழியம் செய்பவர்களுக்காக, சபைக்காக, விசுவாச குடும்பத்துக்காக நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற கடமைப்பட்டிருப்போம். நம்ம ஆசீர்வதிப்பாராங்க.